ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வாட்டி மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி டிஸ்கஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சமீபத்திய காலகட்டங்களில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க டுவர்ட்ஸ் இன்னோவேஷன். அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை இந்த உலகத்துலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய இன்னோவேட்டிவ் சேலஞ்சஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி புதுசான ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஏன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே எல்லாருமே இன்னோவேஷன் நோக்கி போகணும், சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்டை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக தான் இருக்கணும். நிறைய ஐடியாஸும் ரிமார்க்கபிள் ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கு. அதில் ஒன் சச் இனிஷியேட்டிவை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2020 ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. ஜேம்ஸ் டைசன் சஸ்டைனபிலிட்டி அவார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் ப்ரைஸ் அமௌண்ட்லாம் அதோட அசோசியேட் ஆகிருக்கு. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதில் வந்து சோலார் பேனல் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் சோலார் பேனலோட ஸ்ட்ரக்சர் டிசைன் அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்னோவேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதான் அவார்டும் வின் பண்ணிச்சு 2020. இன்ஃபேக்ட் ஜேம்ஸ் டைசன் சஸ்டைனபிலிட்டி அவார்டு ஆரம்பித்ததே 2020 தான். ஃபஸ்ட் எடிஷன்லேயே வின் பண்ணிச்சு. ஆக்சுவலி அவர் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிசிசிஸ்ட் அந்த அவார்டு ஜெயித்தார். காவி மெய்க் அப்படிங்கிற ஒரு பேர், அவருடைய பேர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சோலார் பேனல் வந்து சன்லைட் இருக்கும்போது தான் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணோம். சன்லைட் இல்லாத நேரத்தில் நம்ம சோலார் பேனலை யூஸ் பண்ண முடியாது. இவரோட ஐடியா, சன்லைட் இல்லாத நேரத்துலையும் சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி தான் இவரோட ஐடியா. அதுக்கு அவர் யூஸ் பண்ணது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கெட்டுப்போன காய்கறிகள், கெட்டுப்போன பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டார். இதில் அது செலக்டடான காய்கறி, செலக்டடான பழங்கள் எடுத்துக்கிட்டார். இதுக்கு வந்து அல்ட்ரா வயலட் ரேஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறன் இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கிட்டார். அதை ஒரு குறிப்பிட்ட மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பயோலூமினசன்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் மிக்சரில் அதை மிக்ஸ் பண்ணி அந்த பயோலூமினசன்ஸை ஏற்படுத்தியிருக்காரு. அதாவது தானாகவே வெளித்தரக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி அந்த பயோலூமினசன்ஸை சோலார் பேனலுக்கு லைட்டாக இன்புட் கொடுத்துருக்காரு. அது மூலமாக அவுட்புட் வர மாதிரி. கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கு இல்லையா? அவர் பெருசாக எதையுமே எக்ஸ்ட்ராவாக பயன்படுத்தவே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள், கெட்டுப்போன காய்கறிகளை பயன்படுத்தி அல்ட்ரா வயலட் ரேஸை அப்சர்வ் பண்ணி அது மூலமாக லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த லைட்டை பேனலுக்கு கொடுக்கறது. ஸோ இது படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இதில் ரெண்டு விஷயங்கள் வந்து என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. ஒன்று சோலார் பேனல் பிவி டெக்னாலஜி, ரெண்டாவது பயோலூமினசன்ஸ். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பயோலூமினசன்ஸை பற்றி பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக எனக்கு தெரிஞ்சது பர்சனலாக. கேட்குறவங்களுக்கும் தெரியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் யூஸ் பண்ண பழங்கள்னு கேட்டிங்கன்னா கிவி, பப்பாயா, பனானா, மேங்கோ, பைனாப்பிள் இந்த மாதிரி பழங்களை அந்த கெமிக்கல் சால்வெண்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி பயோலூமினசன்ஸை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. காய்கறின்னு எடுத்துக்கிட்டால் கேரட், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்குறது, நிறைய நாள் யூஸ் பண்ணுறது. கார்ன், லீஃபி க்ரீன்ஸ், ஸ்பினாச் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய ரிப்போர்ட்டில் நான் பார்த்தேன். ஃபைன். இதை வந்து இதுக்கு அவார்டு கிடச்சது. ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம், பேனல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையோட லேட்டிடியூட் 13 டிகிரிக்கு சவுத் ஃபேஸிங்கில் வச்சா தான் பேனல் வந்து மேக்ஸிமம் எனர்ஜி ஜென்ரேஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 5.5 hours சென்னைக்கு சோலார் ஹவர்ஸ். ஆனால் இதை பேஸ் பண்ணி சோலார் பேனலை என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு அவரோட ரிப்போர்ட்டில், ஃப்ளாட்டாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆங்கிளில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம். ஏன்னா யூவி லைட்டை அதை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இதில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரொம்ப 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 கம்மி. பட் ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் ஜென்ரேஷன் இருக்குது அவருடைய ப்ரோட்டோடைப்பில். மாற்றி யோசித்ததே பெரிய விஷயம் இல்லையா? அதனால் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச். இன்னும் மேலும் இதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக எனக்கு தோன்றுறது. நம்பர் 1. நம்பர் 2, இதில் முக்கியமான இன்னொரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 5 years ஆகிடுச்சு. அதான் லேட்டஸ்ட்டாக நான் படித்த ரிப்போர்ட்டு. நான் படித்த நேரத்தில் அது மார்க்கெட்டுக்கு வரல. மார்க்கெட்டுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கு என்னுடைய பர்சனல் விஷ் வேறு. ஃபைன்.
ஸோ திஸ் இஸ் வாட் 2020 ஜேம்ஸ் டைசன் சஸ்டைனபிலிட்டி அவார்டில் அவார்டு வின் பண்ண எஃபர்ட். ஓகே, 2020 5 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி இன்னோவேஷன் வேறு எங்கேயுமே நடக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, இன்னோவேஷன் எந்த காலத்துலேயுமே இருக்குது. கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கணும் போது டைரெக்டாக நம்ம எல்லாருக்குமே தோன்ற விஷயம் பெட்ரோல் வண்டி. நம்ம கூட பழைய வீடியோஸில் ஒன்றத்தில் இதை பற்றி பேசியிருப்போம். எப்படி வந்து வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா பெட்ரோல் குறைக்கணும், பெட்ரோலை கன்சம்ஷன் குறைக்கணும், பெட்ரோல் கன்சம்ஷனை குறைச்சா தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட் குறையும். அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருப்போம். ஃபைன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட்னோடனே நமக்கெல்லாம் தெரிகிற ஒரு விஷயம் வந்து இந்த பெட்ரோல் கன்சம்ஷன் ஆஸ் இஸ் செட். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பிரேசிலில் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ், சுகர் கேன் மூலமாக அவங்க பயோஃபியூவலை உருவாக்குறாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயோஃபியூவல் எஃபர்ட் அப்ரோச் தான் வந்து பிரேசிலில் இருக்கக்கூடிய இந்த சுகர் கேன் பேஸ்டு ஃபியூவல், ப்ரோவால் கூல் அப்படிம்பாங்க. இது வந்து பிரேசிலோட சக்ஸஸ் ஸ்டோரி. அதே மாதிரி ஜப்பானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸை பேஸ் பண்ணி, அரிசியை பேஸ் பண்ணி பயோஃபியூவல் தயாரிக்கிறாங்க. இது ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஃபைன். ஸோ இந்த மாதிரியான சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங், அது மூலமாக வரக்கூடிய பயோஃபியூல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் ஸ்டில் எக்ஸிஸ்டிங், சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரேசில் அண்ட் ஜப்பான் எக்ஸாம்பிள்ஸை நான் சொன்னேன் இப்போது. ஃபைன். கம்மிங் பேக் டு ஜேம்ஸ் டைசன் அவார்ட் 2021 நடந்துச்சா, 22 நடந்துச்சா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். நடந்திருக்கு. 2021 நடந்திருக்கு, 2022 நடந்திருக்கு, 23 நடந்திருக்கு, 24 நடந்திருக்கு. என்னெல்லாம் வின் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும், கவனிச்சிட்ருக்கவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2021 வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து பயோடிகிரேடபிள் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்கேனர் 21 இதுதான் அவார்ட் வின் பண்ணியிருக்கு. 2022 3D பிரிண்டர்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. 3D பிரிண்டரில் பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட்டு இன்புட்டாக கொடுக்கறதுலாம் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட் இல்லாத, பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட் இல்லாத மாதிரியான ஒரு மெக்கானிசம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2023 வீட்டில் வந்து ஏர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி கூல் பண்ணுறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏர் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய எனர்ஜி கன்சியூம் பண்ணுறோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு கோட்டிங், ஒரு கோட்டிங், ஹீட் ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங், அதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது 2023 அவார்டு ஜெயிச்சது. 2024 வெதர் ப்ரிடிக்ஷனுக்கு ஒரு சென்சார் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பாருங்களேன், இருக்கிற விஷயத்த கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறது. திஸ் வில் கிவ் யூ, இஃப் இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் வாட் இஸ் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங், மிகப்பெரிய வரம் இந்த சமுதாயத்துக்கு. சரிங்களா. 21 சொன்னோம், 22 சொன்னோம், 23 சொன்னோம், 24 சொன்னோம். ஆரம்பித்தது 2020 அவார்ட். 2025 என்னாச்சு? இப்போ நம்ம இருக்கிறது 2025. எஸ், தி காம்படிஷன் இஸ் ஓப்பன் ஃப்ரம் March 16th. தி என்ட்ரிஸ் வில் எண்ட் இன் July 16th. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணுறவங்க, இப்படி ஒரு காம்படிஷன் இருக்குது, ஆனால் நான் பார்த்தேன், ஒருவேளை இது வந்து எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆச்சுன்னா, அது மூலமாக ஒரு முனைப்போட நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா, ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா, ஏதாவது ஒன்று ஜெயிக்கும், ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா, அது மூலமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எய்ம் தான். ஸோ March 16th July 16th வரைக்கும் என்ட்ரிஸ் ஓப்பன் ஜேம்ஸ் டைசன் சஸ்டைனபிலிட்டி அவார்டுக்கு. படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது பொருந்தும். படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கலான்னு ப்ரொவிஷன் இருக்குது. எலிஜிபிலிட்டி அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. ஸோ புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ அது மூலமாக ஏதாவது பெனிஃபிட்ஸ் சொசைட்டிக்கு கிடைக்க சான்ஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.